பார்க்கறதுல அப்டமன் சம்மந்தப்பட்ட யோகாலாம் நம்ம பார்த்தோம், எப்படி வயிறை குறைக்கிறதுன்னு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்சென்ட்ரேஷன் இல்லாத எந்த ஒரு வேலையுமே நம்மளால செய்யவே முடியாது. படிப்பாகட்டும், வண்டி ஓட்டுறதாகட்டும், கார் ஓட்டுறதாகட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கான்சென்ட்ரேஷன் நம்ம லைஃப்லேயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறையும். உங்களுடைய சக்ஸஸ் ரேட் ஏறணும்னா கான்சென்ட்ரேஷன் பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? இன்றைக்கி அந்த வகையில் நம்ம வீரபத்ராசனம் செஞ்சு கான்சென்ட்ரேஷன் பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ எழுந்து நில்லுங்கம்மா, செய்யலாம். பாருங்கள், இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். 2 கைகளை ஒன்றா சேர்த்துட்டு அந்த ஒரு கால் நல்லா மேலே தூக்கணும். இப்போ கால் முட்டி நீ பெண்ட் பண்ணாத ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். 2 தடவை டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த குழந்தைங்க கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவாங்க. கண்ணு ஒரே பக்கம் பார்க்கும்போது தான் இந்த குழந்தைங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அப்போ நல்லா பேலன்ஸ்டாக நிற்கலாம். இப்போ அதே யோகாவை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். நில்லுங்கம்மா, அப்படியே அதே யோகாவை இன்னொரு தடவை தூக்குறோம். இப்போது காலை தூக்குறோம், நல்லா கண்ணு நல்லா ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். 10 கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இது வந்து இந்த வீரபத்ராசனம்ன்றது ஒரு பர்ஃபெக்ட் போஸ்டர். இப்போ இதே வீரபத்ராசனத்தை சப்போஸ் பர்ஃபெக்ஷன் இல்லாத, இன்றைக்கி தான் சார் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இது எப்படி பண்ணலான்றவங்க கையை எப்படி வைக்க தேவையில்லை. கையை வந்து நம்மளுடைய தைஸ் மேலே இப்படி வச்சுட்டு காலை மட்டும் தூக்கினா போதும். இப்போ அதை ஒரு தடவை பார்க்கலாம். பாருங்கள், காலை மட்டும் தூக்குங்க பார்க்கலாம். பேக்கில் அவ்வளோதான். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தூக்கணும். இப்படி 10 கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சிடணும். ஆரம்ப நிலையில் உங்களால் 10 கவுண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, 5 கவுண்ட் பண்ணாலும் போதும். ரிலாக்ஸ்மா. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சாலே போதும். கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு செவுத்துக்கு நேராக நிற்கணும், இல்லைனா ஒரு டோருக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன பொட்டோ ஏதோ ஒரு ஸ்டிக்கரோ ஒட்டிட்டு உங்களோட கண்களை நீங்கள் அதில் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ரொம்ப நேரம் நிற்க முடியும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களோ அவ்வளோ அதிகமான கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மெமரி பவர் வரும், நல்லா படிக்கலாம். அதனால் இந்த யோகா கான்சென்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான யோகா. ஏன் கான்சென்ட்ரேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே இதை கொண்டு வரணும். அப்போ தான் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பாங்க. இன்றைக்கி இந்த ஆசனத்தை பார்த்தோம், வீரபத்ராசனம். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.